ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் நம்ம டவுன்லோட் பண்ண பிறகு கொஸ்டின் மார்க் போட்ட மாரி வரும். அதாவது சிக்னேச்சர் நாட் வெரிஃபைட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்ட எப்படி சிக்னேச்சர் வேலிட் பண்ணறது? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நீங்க நெட்லருந்து உங்க பர்த் சர்டிஃபிகேட் உங்க குழந்தைக்கு டவுன்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொஸ்டின் மார்க் போட்ட மாரி இருக்கும். இந்த பர்த் சர்டிஃபிகேட்ட நீங்க வந்து ஸ்கூலுக்கோ, இல்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்ளை பண்றீங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ, இல்ல உங்க குழந்தைக்கு ஆதார் கார்டு வந்து அப்ளை பண்ணதுக்கோ, ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல குடுக்குறீங்கன்னா, இந்த மாரி கொஸ்டின் மார்க் போட்ட சர்டிஃபிகேட்ட வந்து நீங்க குடுக்கக்கூடாது. டிஜிட்டல் சிக்னேச்சர் வேலிட் பண்ண சர்டிஃபிகேட் தான் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான பர்த் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் தான் நீங்க குடுக்கணும். இப்ப நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி வேலிடேட் பண்ணுது? இந்த இன்ஃபர்மேஷன பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல நீங்களே வந்து சிஸ்டத்துல வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு, சிக்னேச்சர் நாட் வெரிஃபைட் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மேல ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாரி வரும். அதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு, வேலிட் சிக்னேச்சர் வந்து கிளிக் பண்ணுங்க. வேலிட் சிக்னேச்சர் கிளிக் பண்ண உடனேயும் இந்த மாரி ஒரு ஷோ ஆகும். அதுல சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனேயும் ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்ட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே மேல ட்ரஸ்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? வேற எதுவுமே நீங்க எந்த ஒரு ஆப்ஷனும் நீங்க வந்து கிளிக் பண்ண வேண்டாம். ட்ரஸ்ட்ட மட்டும் கிளிக் பண்ணுங்க. ட்ரஸ்ட் கிளிக் பண்ண உடனே இந்த மாரி என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 டபுள் டிக் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே இன்டூ போட்டிருக்கும். நீங்க கீழ ஆட் ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, இங்க நான் வந்து ப்ளூ கலர்ல குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? எல்லா பாக்ஸ்லயும் டிக் மார்க் வந்து குடுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா டிக் மார்க் வரும். எல்லா பாக்ஸும் டிக் மார்க் குடுத்துட்டு, ஓகே பிரஸ் பண்ணுங்க. ஓகே பிரஸ் பண்ணா இந்த மாரி பாக்ஸ் வரும். திரும்ப ஓகே குடுங்க. ஓகே குடுத்த பிறகு, இங்க கீழ வந்து வேலிட் சிக்னேச்சர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வேலிட் சிக்னேச்சர கிளிக் பண்ணுங்க. திரும்ப ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ண வேண்டாம். வேலிட் சிக்னேச்சர் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்ல ஆட்டோமேட்டிக்கா சிக்னேச்சர் வேலிட் ஆயிடும். இந்த மாரி நீங்க வேலிட் பண்ண சர்டிஃபிகேட் தான் பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஏதாச்சும் கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி இல்ல ஸ்கூலுக்கு அட்மிஷன் குடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்ல ஆதார் கார்டு எடுக்க போறீங்கனாலும் இருந்தாலும் சரி, எந்த ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃபா குடுக்கனாலும் இருந்தாலும் சரி, இந்த மாரி டிக் மார்க் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நீங்க குடுத்தீங்கன்னா மட்டும் தான், அவங்க இந்த அஃபிஷியலா வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட்ட வேலிடான சர்டிஃபிகேட்டா எடுத்துப்பாங்க. நீங்க கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து அத இன்வாலிட் சர்டிஃபிகேட்டா எடுத்துப்பாங்க. அது வந்து இப்ப நீங்க ஒரு ஆதார் கார்டு அப்ளை பண்றீங்கன்னா, இந்த மாரி டிக் மார்க் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ட நீங்க அப்லோட் பண்ணணும். கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆதார் கார்டு கிடைக்காது. அதே மாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த ப்ரூஃப் நீங்க அப்ளை பண்ணதா இருந்தாலும், உங்க குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது, டிக் மார்க் அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் வேலிட் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் நீங்க அப்லோட் பண்ணணும். நீங்களே வீட்ல ஈஸியா ஒரு 2 நிமிஷத்துல உங்க குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்ல சிக்னேச்சர் வேலிடேஷன் பண்ணிடலாம். உங்களுக்கு சிக்னேச்சர் வேலிடேஷன் பண்ணதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.